வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு ஈவி தமிழ். நாம் இப்போது யாத்தரோட யூசர் ரிவ்யூ பற்றி கேட்க போகிறோம். இப்போது யாத்தர் ஓனரான மிஸ்டர் ரகுபதி பற்றி நம்ம இன்டர்வியூ எடுப்போம். ஹலோ சார். ஹாய் ஸ்ரவன், என் பேர் ரகுபதி. நான் Ather 450 வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து 2 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. Ather 450 இருக்குது, வேற ஒரு பிராண்டில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா 6500 கிலோமீட்டர் இந்த வண்டியில் ஓட்டியிருக்கேன். 6500 கிலோமீட்டர் Ather 450 ஓட்டியிருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஏதோ டிஸ்கம்ஃபோர்ட் இதனால் எனக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு டிஸ்அட்வான்டேஜ் Ather பற்றி சொல்ல முடியுமா உங்களால்? நான் அப்படி டிஸ்கம்ஃபோர்ட்னு ஃபீல் பண்ணது பார்த்திங்கன்னா, வண்டி வந்து ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர் பேஸ்டு. சின்ன சின்ன சாஃப்ட்வேர் பக்ஸ் அப்பப்போ வரும். அதை தவிர பெருசாக நான் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணது இல்லைங்க. எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணதுன்னு சொல்லிங்க. இதில் லாங்கஸ்ட் ரைடில் போயிருக்கீங்களா? பொதுவாகவே ஈவின்னு பார்த்தீங்கன்னா யாருமே லாங் ரைடு அப்படிங்கிற கேள்வி வராது. ஏன்னா ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் மட்டும்தான் போக முடியும். ஆனால் நான் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலான்னு ஒரு 100 அப் அண்ட் டவுன் 200 கிலோமீட்டர்ஸ் லாங் ரைட் போயிருக்குங்க. இங்கேருந்து கோயம்புத்தூர் அந்த பக்கம் ஆனைக்கட்டி மட்டும் போயிட்டு வந்திருக்கிறேங்க. ஆனைக்கட்டி வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டால் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்னு கொஞ்சம் பற்றி சொல்ல முடியுமா? பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட நம்ம வண்டி வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஓகே. இப்போ நார்மல் சார்ஜிங்கில் போட்டிங்கன்னா வீட்டில் வந்து டாட் சார்ஜர்னு உங்களுக்கு செவுத்தில் மாட்டுறக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு 1%, 100%க்கு 300 நிமிஷம், அதாவது 5 மணி நேரம் ஆகுங்க 0 to 100க்கு. இதுவே ஃபாஸ்ட் சார்ஜர்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சென்னை, பெங்களூர்லலாம் இருக்குங்க, பூனே, ஹைதராபாத்லலாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டுன்னு கேள்விப்பட்டாங்க. நம்ம கோயம்புத்தூரில் கூட பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்துருங்க. ஃபாஸ்ட் சார்ஜரில் வந்து 1 நிமிஷத்துக்கு 1 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் சார்ஜ் இருங்க. நான் இன்னும் இது வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜர்னு யூஸ் பண்ணதில்லை. கோயம்புத்தூரில் வந்தால் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேங்க. ஓகே, கூடி சீக்கிரம் வந்துடும். மிஸ்டர் ரகுபதி 2 வண்டி வச்சிருக்குன்னு சொன்னீங்க. 2 வண்டிக்குள்ள வித்தியாசங்கள் பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு எலக்ட்ரிக் வண்டி வந்து ஹீரோ அப்படிங்கிற கம்பெனியிலேருந்து இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அதிகமாக விற்கிற எலக்ட்ரிக் வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தாங்க. ஆனால் ஏன் நான் இந்த வண்டி சூஸ் பண்ணேன்னா, அந்த வண்டியில் வந்து பில் குவாலிட்டி ரொம்பவே மோசமாக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கூட இன்னும் ஆகலை, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கெல்லாம் உடஞ்சிருச்சு. பேட்ரி பார்த்தீங்கன்னா 3 டைம் வாரண்ட்டி கிளைமுக்கு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குங்க. ஆனால் ஏத்தரில் வந்து அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஹை குவாலிட்டி பேட்டரி. நான் சென்னையில் போய் ஓட்டி பார்த்தேங்க. இதுக்காகவே நான் சென்னை போய் ஓட்டி பார்த்தேன். அதனால தான் சரி இந்த வண்டி எடுக்கலான்னு முடிவு பண்ணி நான் வண்டி எடுத்துட்டேங்க. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த Ather வண்டி வச்சுருக்கிறவங்க ஒரு 300 பேர் வாட்ஸ்அப் குரூப் இருக்குதுங்க. எல்லாருமே டெய்லியும் இந்த வண்டி பற்றி, இந்த வண்டி எடுத்துகிட்டு நான் இங்கே போனேன், இப்படி வந்தேன், வண்டி பற்றி பாசிட்டிவாக பேசி தான் நான் பார்த்துருக்குறேங்க. ரேராக 100ல் ஒருத்தர் தான் வண்டி பற்றி நெகட்டிவாக பேசியிருக்கிறாங்க. அதை வச்சு தான் இந்த வண்டி வந்து சென்னையிலேருந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சர்வீஸ் சென்டர் கூட பக்கத்தில் இல்லை. இருந்தாலும் Ather மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. Atherோட எல்லாம் பற்றி சொல்லிட்டீங்க. Atherோட ஃபீச்சர்ஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாங்க. வண்டியில் ஸ்மார்ட் ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்குது. வியூவர்ஸ் நீங்களும் வாங்க, என்னோட சேர்ந்து வண்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் கேமரா பண்ணாங்க இப்படி. ஓகே. வண்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே கீ இருக்குங்க, ஆன் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே உங்களுக்கு டச் டிஸ்பிளே வந்துடுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரோல் ஸ்கூட்டரில் வந்து இன்ஜின் ஆனானா சத்தம் கேட்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டர் தான் இருக்குது. சத்தம் கேட்காதுங்கிறக்காகவே இங்கே ஒரு இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு பிரேக் பிடிச்சி செல்ஃப் பட்டன் அமுத்திட்டோம்னா இங்கே மோட்டர் ஆன் வந்துடுங்க, ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸலேட்டர் கொடுத்தா நகர ஆரம்பிச்சிருங்க. இதில் 3 மோட் இருக்குது: ஈகோ மோட், ரைட் மோட், ஸ்போர்ட் மோட். ஈகோ மோடில் போட்டிங்கன்னா ரேஞ்ச் வந்து உங்களுக்கு மாறுது பாருங்கள். 91%க்கு 67 கிலோமீட்டர் எஸ்டிமேட்டட் ரேஞ்ச் காட்டுங்க. ஆனால் நம்ம எஃபிஷியண்ட்டாக ஓட்டினா இதை விடவே அதிகமாக போக முடியும். 91%னால் நான் 91 கிலோமீட்டரில் போகிற அளவுக்கு நான் எஃபிஷியண்ட்டாக ஓட்டுறக்கு பழகிட்டேனுங்க. நீங்களுமே வண்டி எடுத்திங்கன்னா கொஞ்ச நாள் கண்டிப்பாக பழகிக்கலாம். ரெண்டாவது ரைட் மோட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவாவோட பிக்கப் இருக்குங்க. அடுத்து ஸ்போர்ட் மோட்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறக்கு இல்லை ஓவர்டேக் பண்ணுறக்கு அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்போர்ட் மோட் வந்து ரொம்பவே பிக்கப் அதிகமாக இருக்குதுங்க. இதில் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு இருக்குங்க. நம்ம பேர், வெஹிக்கிள் நம்பர், சாஃப்ட்வேர் வெர்ஷன் எல்லாமே வந்துடுங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். நைட்டில் போனோம்னா டார்க் மோடு போட்டுக்கலாங்க, நம்ம கண்ணு கூசாமல் இருக்கிறதுக்கு. லைட் மோடும் இருக்குது. நம்ம வண்டியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த எரர் இந்த இடத்துல காமிச்சிருங்க. இதில் வந்து நம்மளுக்கு என்ன எரர் வருது அப்படின்னு காமிச்சிரும். நம்ம வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதிலேயே வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா என்னோடய லைசன்ஸு எல்லாமே இதில் வந்துடுதுங்க. நம்ம வண்டி வேண்டாம்னா ஷட் டவுன் பண்ணிக்கலாம். மேப்பு கூட இருக்குங்க இந்த வண்டியில். இப்போ நம்ம எந்தாச்சும் இடத்துக்கு போகணும்னா மேப் இதுலேயே நேவிகேட் பண்ணிக்கலாம். உள்ளேயே இன்பில் சிம் கார்டு இருக்குதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக பாஸ் பட்டன். இது பார்த்திங்கன்னா டூகிள் ஸ்விட்ச்னு சொல்கிறாங்க Atherல வந்து. இப்போ நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்க கீர் மாதிரி இப்போ ஸ்போர்ட் மோட்லேருந்து ரைட் மோட் மாறணும் அப்படின்னா இந்த ஸ்விட்சை வந்து தள்ளி விட்டோம்னா மோடு மாறிக்குங்க. எக்ஸலேட்டர் விட்டுட்டு இதை தள்ளி விட்டோம்னா மோடு மாறிக்கும். இது வந்து சார்ஜிங் போர்ட்டுங்க. ஃபாஸ்ட் சார்ஜர், நார்மல் சார்ஜர் ரெண்டுமே இந்த போர்ட்டில் தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோங்க.
வண்டியில் மொத்தம் 3 மோடு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ வண்டியோட பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க. ஏன்னா ஸ்போர்ட் மோடுங்கிறது வந்து ரொம்ப பிக்கப் அதிகமாக இருக்குங்க. அந்த டைமில் போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பவரான பிரேக் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க. முன்னாடி பின்னாடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பைபர் டிஸ்க் பிரேக் கொடுத்துட்றாங்க. ஓகே. பைபருங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிராண்டு தாங்க. மீடியம் கிளாஸ் நல்ல பிராண்டு. பார்த்திங்கன்னா டியூக்கு, R15 இந்த மாதிரி பெரிய பெரிய வண்டியில் கூட வந்து பைபர் கம்பெனி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிரேக்கிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுங்க. வேறு எந்த ஸ்கூட்டரில் இந்த அளவுக்கு பிரேக்கிங் எதிர்பார்க்க முடியாது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஆப்ரிலியா SR ஸ்கூட்டர் தான் இருக்குதுங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பிரேக்கிங் இருக்காது. ஓகே. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் உள்ளே வைக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே என்னோட பொருள்லாம் கொஞ்சம் இருக்குதுங்க. 22 லிட்டர் பூட் ஸ்பேஸ் சொல்கிறாங்க. அந்த ஹெல்மெட் எடுத்து கொஞ்சம் வச்சு காட்டுங்க, வியூவர்ஸ் கொஞ்சம் காட்டுங்க. கண்டிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட இந்த 2 பாக்ஸ் இருக்குது. கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு வைக்கிறேங்க. என்னோட ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டுங்க. ஓகே. அவ்வளோதான், உள்ளே ஃபிட் ஆயிடுச்சுங்க. குட். எல்லாமே நல்லா இருக்குது வண்டியில். அப்புறம் வேறு வண்டியோட ஃபீச்சர்ஸ் வேறு என்ன இருக்குங்க? ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டில் இருக்கிறல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேங்க. நம்ம வந்து நைட் டைமில் வந்து இந்த பூட் ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வந்து லைட் இருக்குதுங்க. நம்ம உள்ள பொருள் வச்சுக்கிறக்கு இல்லை எடுத்துக்கிறக்கெல்லாம் ரொம்பவே சௌரியமாக இருக்குதுங்க. ஓகே. வண்டியில் பேட்ரி எங்கே இருக்குங்க? மோஸ்ட் ஆஃப் வண்டியில் பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் பக்கத்தில் பேட்ரிஸ் இருக்கும். இந்த வண்டியில் பேட்ரிஸில் எங்கே இருக்குது? கண்டிப்பாக இந்த வண்டியில் வித்தியாசமான ஒரு இடத்துல பேட்ரி இருக்குதுங்க. நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மற்ற எலக்ட்ரிக் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கீழே தான் பேட்ரி இருக்கும். ஆனால் இதில் வித்தியாசமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃப்ளோர் போர்டுக்குள்ளே பேட்ரி வச்சுருக்காங்க. அதனால உங்களுக்கு பேட்ரி பூட் ஸ்பேஸ் நிறையவே கிடைக்குதுங்க. இந்த இடத்துல வந்து மோட்டர் வச்சு பெல் டிரைவ் மூலியமாக டயரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. கோ கிரீன், கோ எலக்ட்ரிக். வாழ்க பாரதம், வாழ்க தாய் திருநாடு.